மோகன் பகவத் இவர் ஒரு மூத்த தலைவர். 1925ஆம் ஆண்டு தொடங்கிய ஆர்எஸ்எஸ்னுடைய தற்போதைய தலைவர் தான் இந்த மோகன் பகவத். இந்த மோகன் பகவத் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு முன்னாடி மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியர்கள் போய் எந்த நாட்டிலையும் போய் மத மாற்றம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசியிருக்கிறார். அவர் பேச்சு ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு பேச்சாக இருந்தாலும் கூட, நண்பர்களே, இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க, இந்திய கலாச்சாரத்தை பேசினாங்க, போனாங்க, வந்தாங்க, இதைத்தான் சொன்னாங்களே தவிர எந்த நாட்டிலையும் மத மாற்றம் செயலில் ஈடுபடலை அப்படின்னு பேசியிருக்கிறார். அதை படிக்கும்போது இன்றைக்கி பேப்பரில் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கு. படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம், என்ன சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னால், இந்து மதத்தில் அப்படி என்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குது? ஒன்று, பெண்ணடிமை இருக்குது. கணவன் இறந்த பிறகு பெண்ணை உயிரோடு கொளுத்துற பழக்கம் அந்த நாட்டில் இருந்துச்சு. சின்ன குழந்தைகள் குழந்தை திருமணம் இருந்துச்சு. அதை விட மோசமான ஜாதி பிரிவு கடுமையாக இருக்குது இந்து மதத்தில். இவன் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி ஒரு கடவுள் கிடையாது. 1008 எண்ணிக்கை எண்ண முடியாத கடவுள் இந்து மதத்தில் இருக்குது. இப்படியெல்லாம் புறையோடு இருக்கிற இந்த மதத்தை போய் நீ எந்த நாட்டில் எடுத்து சொல்லி மதம் மாற்றுறது சொல்லுங்கள் பார்ப்போம். மதம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நல்ல கருத்துக்கள் இருக்கணும், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கணும். இந்த மதத்தில் இருக்கிறவன் தான் வேறு மதத்துக்கு போயிட்டுருக்கான். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த மதத்தில். இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சமயம் மாற்று மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறுறாங்கன்னு வச்சுங்க. மாற்று மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சமயம் எந்த ஜாதியில் கொண்டு வைக்கிறதுங்கிறது பிரச்சனை இருக்குது. ஒரு ஆணோ பெண்ணோ இந்து மதம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்து மதத்தில் நான் மாறிக்கிறேன் அப்படின்னு வந்தால், இந்த நபரை எந்த மதத்தில் கொண்டு வைக்கிறது, மதத்தில் வச்சா எந்த ஜாதியில் கொண்டு வைக்கிறது? பிராமினில் கொண்டு போய் வச்சிட முடியுமா? சேர்த்துக்குவாங்களா? அந்த பிரச்சனை தான் இந்து மதத்தில் முக்கியமான பிரச்சனை. அதனால் இந்த மதத்தை போய் வெளிநாட்டில் போய் பேசி யாரும் மதமும் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.